அகோபுரத்துல எல்லாம் சரி 9 நவலட்சுமி கோயில் இருக்கு. இந்த இது வந்து 97வது உபதேசம். வந்து ஆழ்வார்ல மங்காசனம் பண்ண கோயில். இந்த பேர் வந்து திருமங்கை ஆழ்வார். அங்கன்யால மஞ்ச அங்கோ ஆளறியாய் அவனால் பொங்காமல் வெல்லுகிறார் போய்ந்த புனரும் வெங்கனானை கொம்பு கொண்டு வெங்கனானை கொம்பு கொண்டு பத்துமையார் அவர் செங்கனால் சிங்கவே வந்து திருமங்காருக்கு 10 மாசம் பண்ணிருக்கேன். தெய்வமன்னா செல்வமன்னா சிங்கவே வந்து 9 நவலட்சுமி கோயில் இருக்கு. இப்ப நம்ம வந்தது வந்து ஜுவாலான்னா நெருப்பு. பெருமாளை வந்து எந்த ரூபத்தில் வெளியில் வந்தாருன்னா கோடி சூரிய பானு கோடி தேஜோபுரம் பெருமாள் வெளியில் வந்தார். வந்ததுக்கு பிறகு பெருமாள் பார்க்கறது என்னோட மனசுல முடியாது. பெருமாள் எல்லாம் சிரிச்சு சொல்லுவாங்க, அஹோ வீரியம் அஹோ சௌரியம் அஹோ பாகு பராக்கிரமம் நாரசிம்மம் பரந்தை அஹோபிலம் அஹோ பலம் சொல்லுவாங்க. மேல கொடுக்க வச்சிங்களா அந்த தூணுக்கு பேரே உக்ரஸ்தம்பம் பேர். இது எல்லாமே ஹிரண்யகிருஷ்ண அரண்மனை. ஆக்சுவலி இந்த கஷேத்திரத்துக்கு வந்து பக்த அனுகிரக கஷேத்திரம்னு சொல்லுவாங்க. பெருமாள் வந்து பக்தருக்காக வெளியில வந்தார். அதுக்கு பக்த அனுகிரக கஷேத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த தூணுக்கு பேரே உக்ரஸ்தம்பம்னு பேர். உக்ரஸ்தம்பம் இதுக்கான பெருமாள் வந்து உக்ரபுத்திர வெளியில வந்தார். அதுக்கு உக்ரஸ்தம்பம்னு பேர். கிருத்தியோபுல்ல விஷாலாட்சம் விபக்ஷய தீட்சிதம் விநாதாஸ்த விஸ்வனம் விஷ்ணு உக்ரம் நமாமிகம். அந்த உக்ரபுத்திர பெருமாள் வெளியில வந்தார். சொல்லிட்டீங்களா? நீ ஹரி எங்க இருப்பார்? தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார். அந்த தூண் தான் பெருமாள் தோன்றின இடம். இந்த தூணுக்கு பேர் உக்ரஸ்தம்பம் பேர். அந்த பெருமாள் ஒரு பாதம் மட்டும் இருக்கு. ஆக்சுவலி இந்த மலைக்கு பேர் வந்து பிரம்மவனம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆதிசேஷ்டம் 3 பாட்டு இருக்கு. அதான் வந்து திருப்பதி, சந்திரபாட அகோபிலம், பாதபாட ஸ்ரீசைலம். அதான் ஸ்ரீசைலம். அதான் ஹிரண்யகசிபுவோட பூஜா மந்திரம். இது எல்லாமே ஹிரண்யகசிபுவோட அரண்மனை. ஆக்சுவலி ஹிரண்யகசிபு வந்து பிரம்ம தபஸ் பண்ணுவாங்க. ஜுவாலால வந்து 5 விக்கிரம் இருக்கு. முதல்ல வந்து தூண்ல வந்து அவதாரம், அப்புறம் வந்து ஹிரண்யகசிபு சண்டை, அப்புறம் வந்து வதம், அதுக்கு சாட்சி சுக்ராச்சாரியர், அதிகமாக மகாவிஷ்ணு தரிசனம் கொடுப்பாங்க. இங்க பெருமாள் வந்து பிரம்ம தபஸ் பண்ணி 4 வாரம் கேட்டாங்க, சுவாமி என்னோட வந்து மனுஷன் சம்மானம் பண்ணக்கூடாது, மிருகம் சம்மானம் பண்ணக்கூடாது. அதுதான் பெருமாள் வந்து சிங்க ரூபத்தில் வெளியில வந்தார். அதுக்கே நர மிருக ரூபம் நரசிங்கம். 2வது வந்து மேல சம்மானம் பண்ணக்கூடாது, கீழே சம்மானம். இப்போ நம்ம போறது எக்ஸாக்ட்லி 3500 feet. அங்கதான் பெருமாள் வந்து சம்மானம் பண்ண இடம். 3வது வந்து பகுல் சம்மானம் பண்ணக்கூடாது, நைட் சம்மானம். பெருமாள் சம்மானம் எக்ஸாக்ட்லி 637. பிரதோஷ கால சம்மானம் பண்ண பெருமாள் யாருமே கிடையாது. நரசிம்மர் பெருமாள் சம்மானம் பண்ணாங்க. 4வது வந்து விபரீதம் பண்ணக்கூடாது. அதுக்கோசம் நக்கம். அதுக்கு ஸ்லோகனா வஜ்ஜனகாய வித்மஹே தீஷ்டதம்ஸ்தாய தீமஹி தன்னோ நாரசிம்ம பிரச்சோதயாத். యాక్చువల్లీ ఆంధ్ర வந்து 2 దివ్యదేశం இருக்கு. 96వ దివ్యదేశం వచ్చేసి తిరుమందిరం, అది వచ్చేసి ఆనంద నిలయం. 97 వచ్చేసి సింగవేలు కొనం, ఇది వచ్చేసి 2వ వైకుంఠం.